ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால், தேங்காய், சர்க்கரை இந்த 3 பொருளை மட்டுமே வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். வாங்க இப்போ ஒரு டேஸ்டியான சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு, நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு, அந்த பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன். பேக்கெட் பால் இல்லை பசும்பால் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. பாலில் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் நல்லா திக்கான பாலாக சேர்த்துட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நான் வந்து குக் பண்ணிக்க போகிறேன். பாலில் தண்ணி சேர்க்காததுனால சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சி இப்படி பொங்கி வந்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம் அப்படி இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். பால் அடி பிடிச்சி தீய ஆரம்பிச்சதுன்னா ஸ்வீட்டோட டேஸ்ட்டே வந்து மாறிடும். அதனால் தீயை குறைச்சி வச்சுட்டே நல்லா கலந்து கொடுத்துட்டே குக் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்வீட் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் லைட்டாக கலருக்காக குங்குமப்பூ வந்து சேர்த்துருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா கொதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்துருந்த பாலோட அளவு வந்து குறைஞ்சிருக்கு பாருங்கள். இன்னும் பால் நல்லா குக் ஆகிட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணணும். முக்கியமாக இந்த பால் ஆடை வந்து பார்த்தீங்கன்னா சைட்லலாம் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்ட ஆரம்பிக்கும். அதையெல்லாம் அப்பப்போ கரண்டி வச்சு நீங்கள் எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அதெல்லாத்தையும் நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா பாலோட அளவு வந்து ரொம்ப கம்மியாயிடும். அப்பப்போ குக் பண்ணும் போதே கரண்டி வச்சு இந்த மாதிரி சைட்லேயும் எடுத்து விட்டுக்கோங்க. பால் நல்லா காஞ்சி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா சர்க்கரையை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு கூடவே இன்னும் கொஞ்சம் இனிப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் வந்து மீடியமாக இருக்கிற மாதிரி இருந்தால் போதும் நினச்சிங்கன்னா 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரையை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் பால் வந்து திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இந்த டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம். அடிப்பிடிக்காத மாதிரி நல்ல ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் துருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா நம்ம வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக இந்த மாதிரி கையில் எடுக்கும்போது உதிரி உதிரியாக வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து ரெடி ஆகிடும். ரொம்பவே ஈஸியாக வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்காவை இது போல் ரெடி பண்ணி செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக உங்களுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் விற்கிறாங்க. அதை வாங்கியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது 1 கப் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 மில்லி. இந்த கப்பில் தான் நான் எல்லா பொருளையுமே அளந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு குக் பண்ணிக்கிட்டே இருங்க. பார்க்கும்போது இப்போ ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா குக் ஆகிட்டு கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்திருக்கு. உங்களுக்கு பால்கோவா மாதிரி எடுத்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிலே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ லட்டு மாதிரி பிடிக்க போகிறேன். அதனால் இன்னும் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் உருண்டை பண்ணுறதுக்கு. கையில் தொடுற அளவுக்கு சூடு குறையட்டும், அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு ஆறி வந்துருச்சு. கையில் லைட்டாக நீங்கள் நெய்யை தடவிட்டு கூட உருண்டை பண்ணிக்கலாம். நான் வந்து வெறுமனே இப்படி வெறும் கையிலே நான் எடுத்து நான் உருண்டை பண்ணிக்கிறேன். நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நெய் லைட்டாக கையில் அப்ளை பண்ணிட்டு உருண்டை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்றது போல் லட்டு வந்து நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். கடைசியாக இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அதில் கொஞ்சம் லைட்டாக நான் வந்து புரட்டி எடுத்துக்க போகிறேன். இது பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். வீட்டில் கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்கும்போதே. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறுமனே லட்டு மட்டும் நீங்கள் உருண்டை பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக பால், தேங்காய், சர்க்கரை இந்த 3 பொருளை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம பால்கோவா செய்வோம் பார்த்திங்களா, அதே மாதிரி மெத்தட் தான். கடைசியாக நம்ம இது கூட தேங்காய் போட்டு செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பால்கோவா ரெசிபியும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போது இந்த லட்டு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.